ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். தெய்வ பிள்ளைகளே, விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா பதில் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். நான் எவ்வளோ ஜோம் பண்ண பிரதர், எனக்கு இன்னும் பதிலே வரல, கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று பெயர். அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார். நம்ம யோசிக்கிறது கொஞ்சம், ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய காரியங்களை திட்டமிட்டு இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கறது கொஞ்சம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க நினைப்பதற்கு அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்க, வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்போ அவர் நாமத்தை நம்ம கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்வோம். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? கேட்கிற நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. தேவ பிள்ளைகள், விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது, நம்பிக்கையோடு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பதற்கு உண்மையில் வர இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடவென்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. பாருங்க, பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போறாங்க. போகிற சமயத்தில் எப்பவுமே அவன் யூஸ்வலாக ஒரு பிறந்த நாள் முதல் சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆஸ் யூஷுவல் அது வேலை. அது அவன் பிறந்த நாள்லேருந்து அவன் ஒரு நாள் நடக்கலை, அவன் பிச்சை கேட்கறது தான் அவனுடைய வேலையாக இருந்தது. இப்படிப்பட்ட சமயத்தில் பேதுரு யோவான் போகும்போது அவர்களையும் பார்த்தா அவன் பிச்சை கேட்குறான், ஏதாவது கொடுங்க. அப்போ தான் பேதுரு சொல்வார், வெள்ளியும் பொண்ணும் என் இடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தரேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடவென்று சொல்லும் போது உடனே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை நட பார்க்கிறோம். 8வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட்டத்தில் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். ஆமென். பாருங்க, எதுவரையிலும் சப்பானியா நடக்க முடியாதவனா இருந்த மனுஷன் இப்ப குதித்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் தேவாலயத்துக்குள்ள போகிறான். தெய்வ பிள்ளைகளே, அந்த நாமத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார்ல, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ஒருவேளை வேலை நாட்களுடைய வாரத்தின் முதல் நாள் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய காரியங்கள் செய்து முடிக்கணும், இது ஆஃபீஸில் முடிக்கணும், பிள்ளைங்களுக்கு இது செய்யணும், வீட்டுக்கு இது செய்யணும், பல விதமான காரியங்களை நீங்கள் தேவைகளோடு காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவங்களை சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாக நான் உங்களுக்குள்ள கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் வேண்டிக் கொள்ளுங்க, அவர் நிச்சயமாய் பதில் தருவதற்கு உண்மையில் இருக்கிறார். அந்த நாமத்துக்கு அவர் பேர் வல்லமை இருக்கு. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்னைக்கு சப்பானியாக இருந்த அந்த மனுஷனை உங்கள் நாமத்தில் சொன்னபோது அவன் எழுந்து நடப்பானா? ஆண்டவரே, இன்றைக்கு கூட யாராருக்கு என்னென்ன தேவைகளோடு என்ன ஆசீர்வாதத்தில் நன்மையில் ஆண்டவரே முடமாக்கப்பட்டிருப்பாங்கன்னா, அந்த காரியம் கைக்குடி வராமல் சோர்ந்து போயிருப்பாங்கன்னா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா.
அற்புதங்களை காணிச்சு இவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எதிர்பார்க்குற காரியங்கள் கைக்கூடி வரட்டும், நன்மை கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.